தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் குர்ஆன். நம்ம 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம் இல்லையா, ஒரு ஆளை காட்ட முடியுமா இவர் தான் குர்ஆன்? தெரிஞ்ச அளவுல, தெரியாம எத்தனையோ மகான்கள் சீதேவிகள் இருக்கலாம், தெரிஞ்ச அளவுல நம்ம யாராவது காட்ட முடியுமா இவர் தான் குர்ஆன்? குர்ஆன் ஓதுங்க சகோதரர்களே, குர்ஆன் ஓதுங்க. ஃபைதா கராத்தல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள். அதை விளங்குறது, அதை மனப்பாடம் செய்யறது, அதன் பிரகாரம் அமல் செய்யறது, அதெல்லாம் 2வது 3வது 4வது. முதலாவது ஓதுறது. ஃபைதா கராத்தல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்க. ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি ஹிஜாபம் மஸ்தூரா. அல்லாஹ் சொல்றான், எதிரிகளை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? பொறாம காடண்ட பொறாமை விட்டு நீங்க பாதுகாப்பு அடையணுமா? பொய்யண்ட பொய்யை விட்டு நீங்க பாதுகாப்பு அடையணுமா? இணை வைப்பவன் ஷிர்க் முஷ்ரிக்குடைய தீங்கை விட்டு நீங்க பாதுகாப்பு அடையணுமா? குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்க. காஃபிர் உங்க கிட்டால போவா, உங்களை நாங்க மறைச்சிருவோம். பொறாமைக்காரன் உங்க பக்கத்தால போவா, உங்களை நாங்க மறைச்சிருவோம். அல்லாஹ் அபூ லஹப் மனைவி கள்ள எடுத்துக்கிட்டு வாரா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேக்குறான், அபூபக்கரே ஐன சாஹிபு, உங்களோட தோழர் எங்க? எங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் பாக்குறாங்க, பக்கத்துல தான் ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. அபூ லஹப் மனைவி முன்னால தான் இருக்கிறா. அல்லாஹ் மறைச்சா. பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ கேக்குற? ஆமா. எங்க அவரு? கையில பார்த்தா கல்லு, கண்ணை பார்த்தா வேகமா இருக்கு, முகத்தை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எப்படி சொல்றது முன்னால இருக்கிறாரு? பொய் சொல்லவும் தெரியாது. சொன்னாங்களா? என்னை விட அல்லாஹ்க்கு ரொம்ப தெரியும். அவர் தப்பிச்சாரு, கையை கள்ள கீழே போட்டு போனார். இந்த நேரம் தான் அல்லாஹ் ஆயத் இறக்குறான், ஃபைதா கராத்தல் குர்ஆன் ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன். ஆகிரத்தை நம்பாதே அந்த காஃபிர்களுக்கு மத்தியிலே யா ரசூலல்லாஹ் ஒரு திரைய போட்டுருவோம். அவங்களுக்கு விளங்காது. முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்துக்கு ஆழம் கண்டு முத்து குளித்த இமாம்கள் சொல்றாங்க, பொறாமைக்காரனா பொய்யனா உங்களுக்கு சூழ்ச்சியை நாடுறவனா குர்ஆன் ஓதுங்க, எந்த ஆபத்தும் வர. ரொம்ப குறைஞ்சு போச்சு சொல்லு. பள்ளிக்கு குர்ஆன் வாங்கி வைக்க ஆள் இருக்கு, ஓதால் இல்ல. எல்லா பள்ளிக்கும் வக்ஃப் செய்ய ஆள் இருக்கு. பள்ளியில குர்ஆன் இருக்கு, வீட்டுல குர்ஆன் இருக்கு, ஓதால் இல்ல. ஓதுங்க, சந்தர்ப்பம் கிடைத்தால் குர்ஆனை ஓதுங்க. மேலான பெரியார்களே, குர்ஆன் அல்லாஹ்வுடைய புறத்தால வந்தது, ஆனா சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கு. ஹதீஸே குதுசி சொன்னது ரசூலுல்லாஹ்வுடைய நாக்கு, ஹதீஸ் சொன்னது நபியுடைய நாக்கு. எவ்வளவு அருமையான நாக்கா இருக்கும், எவ்வளவு சீதேவியான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நாக்காக இருக்கும். அந்த நாக்குல நல்லது வந்தாலும் பயப்படணும், கெட்டது வந்தாலும் பயப்படணும். பேசல கெட்டது வராது ரசூலுல்லாஹ்வுடைய வாயில, வந்தா அவ்வளவுதான். சொன்னாங்களே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், ஆமீன் ஆமீன் ஆமீன். என்ன ஆமீன்? நோம்பு வந்துச்சு, சுத்தமாகல, தௌபா செய்யல, நோம்புக்கு பிறகு தந்த வாழ்க்கையை சீராக்கல்ல, நாசமா போகும். யாரு சொன்னா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆமீன் சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ். சொல்ல நபியுடைய பதுவாவும் அப்படிதான், துவாவும் அப்படிதான். நபியுடைய துவா என்ன? யா அல்லாஹ் ஏல உம்மத்தை அடியோடு அழிக்கிற ஒரு அரசனை உண்டாக்கிறார். அல்லாஹ் கபூல் செஞ்சான். நம்மள அழிக்க முடியாது, நம்மள அழிக்க முடியாது. நபியுடைய துவாவை நம்புங்க சகோதரர்களே, அல்லாஹ்வை நம்புங்க. நபியுடைய துவா நிச்சயமாக நம்மளை அடியோடு அழிக்கக்கூடிய அரசன் உலகத்துல உண்டாக மாட்டான். இரண்டாவது, யா அல்லாஹ் என் உம்மத்து செய்யற பாவத்துக்கு உடனே தண்டிச்சிராத யா அல்லாஹ். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துல சொன்னலையா, சனிக்கிழமை மீன் பிடிக்காத போய் பிடிச்சான், அல்லாஹ் பிறந்தாகிட்டான், மீன் பிடிச்சவெல்லாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஞாயிற்றுக்கிழமை செய்ய வானா செஞ்சா பண்டியாகிட்டான். அல்லாஹ் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என் உம்மத்துக்கு மட்டும் ஏந்த பரக்கத்தால் அல்லாஹ் கபூல் செஞ்சான். எவ்வளவு இரக்கமுள்ள அல்லாஹ், எவ்வளவு இரக்கமுள்ள ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆ நபி செய்யலாட்டி வெள்ளிக்கிழமை வியாபாரம் செய்றாங்களே, வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு வராம இருக்கிறாங்களே, நாங்க ஜும்மா முடிச்சு வீட்டுக்கு போகல, சாச்சா இருப்பாரு கூரைக்கு மேல குரங்காவி. என்ன சாச்சா போகல வீட்டுல இருக்கீங்க, இப்ப மேல இருக்கிறீங்க, அல்லாஹ் மாத்தி விட்டு இருப்பான். இறக்கப்பட்ட அல்லாஹ். அதனால இந்த ஊடகத்துறையில வர்றதெல்லாம் நம்பாயிங்க. சமீபத்துல கஃன் செஞ்சு வச்சிருந்தான், ஒரு மலைப்பாம்பு வந்து சுத்தி இருக்கான், நீங்களும் பார்த்திருப்பீங்க. பிறகு கஃனை கிழிச்சு பார்த்தா மூஞ்சி கருப்பா இருக்கான். பொய் பொய் சகோதரர்களே, ஆகிரத்துடைய பாம்பை நம்முடைய
வீடியோ, நம்முடைய டெலஸ்கோப், நம்முடைய டெக்னாலஜி காட்டாது. ஆகிரத்துடைய பாம்பை பார்க்கணுமா, மௌத்தா போகணும். ஒரு பொம்பளையா தலை மட்டும் இருக்கா, உடம்பெல்லாம் பாம்பாவியா. ஏன்? குர்ஆனை வீசினால பாம்பாயிட்டாலாம். சமீபத்தில் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு நாட்டுல ராக்கெட் போகுதா, குதிரையில யாரோ பறந்து பறந்து ராக்கெட்டை தட்டுறாங்களாம். ஆஹா, மலாய்க்கமார் வந்துட்டாங்க. மலாய்க்கமார் நம்ம டெலஸ்கோப்ல பார்க்கலுமா? இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்தை பாப்போமா? பெரும் பெரும் விஞ்ஞானிகள் உயிர்னா என்ன, உயிர் எப்படி போகுது என்று அரை மணி நேரம் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட ஒரு நோயாளிய கூட்டப்பட்ட அறை, தனி கண்ணாடி, அதற்குள்ள ஒரு கண்ணாடி பாக்ஸ், அதற்குள்ள பாடி, அரை மணி நேரத்தில் என்ன போகுது, உயிர் பிரிய போகுது. விஞ்ஞானிகள் எல்லாம் சுத்தி இருந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பெரிய பெரிய கேமரா, காத்து போனா கூட விளங்கிடும். அந்த அளவுக்கு நவீன கேமராக்கள் செட் பண்ணி இருக்கு. அரை மணி நேரம் பார்த்தான், 3/4 மணி நேரம் பார்த்தான், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆச்சு. அவர் இல்ல மௌத்தா போனார். என்னடா இது? சரி, அரை மணி நேரம் நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னு அந்த பாக்ஸ திறந்து பார்த்தா இவங்க பாக்குறாங்க 5 மணி நேரத்துக்கு முன்னாலே அவர் செத்து 4 மணி நேரம் ஆச்சு. உங்க கேமரா காட்டலையே, உயிர் போவது உங்களுக்கு தெரியலையே. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்தை உங்களால பார்க்க முடியலையே. மேலான பெரியார்களே, ஆகையால் அதுவெல்லாம் நம்பினாங்க. பாம்பாக்க மாட்டான்ல, அப்படி மழை பாம்பு வந்து மையத்தை சுத்தாது. அதெல்லாம் துணியால அது இது முஸ்லீம்களை வெறுக்க வைக்க, இஸ்லாத்தை வெறுக்க வைக்க நம்பினாங்க. அப்படியெல்லாம் இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவா, பிறகு இன்னொரு துவா செஞ்சாங்க. என்ன தெரியுமா? ஒற்றுமையை கூடிய அல்லாஹ். அதை மட்டும் அல்லாஹ் கபூல் செய்யல. விளங்குது இல்லையா? கபூல் செய்யாதது. அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, நாட்டை தேக்க இல்ல, ஊர தேக்க இல்ல, குடும்பத்தை தேக்க இல்ல, நானவை தம்பியை சேர்க்கலாம இருக்கு, பொஞ்சாதிய மாப்பிளையை சேர்க்கலாம இருக்கு, கணவன் மனைவியை சேர்க்க முடியாம இருக்கு. 10 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கல்யாணம் முடிச்சு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, புரிந்து வாழ இல்ல. போனாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாத்திமா நாயகி வீட்டுக்கு. பாத்திமாட முகம் அப்படியே கருத்து இருக்கு. என்ன பாத்திமா? இல்ல, என் கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? ஓடி போனாங்க மாமா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஓடி போறாங்க. அலியே ரலியல்லாஹு என்ன வாப்பா, இந்த சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, நான் பள்ளிக்கு வந்துட்டேன். அப்படியா? காலிக்கோட்டுக்கு போகல, பள்ளிக்கு தான் வந்திருப்பேன். இப்ப என்ன ஆச்சு? உடனே அவளை கூட்டு போனா.